மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, விக்கிரவாண்டி கும்பகோணம் தஞ்சாவூர் சாலை என்பது தேசிய நெடுஞ்சாலை 4 வழிச்சாலை. இது இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் மூலமாகத்தான் இந்த பணி 3 கட்டமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. முதல் பகுதியாக விக்கிரவாண்டி முதல் சேத்தியாத்தோப்பு வரை சாலை பணிகள் மேற்கொள்ள திருவாளர் ரிலையன்ஸ் நிறுவனம் 2018 ஒரு ஒப்பந்தம் கோரப்பட்டு அந்த பணிகள் எடுக்கப்பட்டது. சாலை பணிகள் நடைபெற்று கொண்ட இந்த நிலையில் ஒப்பந்ததாரர்கள் மிக தாமதமாக அந்த பணிகளை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அதே போன்று இது விரைந்து செயல்பட வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் ஏற்கனவே இதே கவனிப்பு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதே போன்று நம்முடைய பண்ருட்டி சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய வேல்முருகன் அவர்களும் இது தொடர்ந்து சட்டமன்றத்திலே பேசுகிற பொழுதும் சரி நேரிடமாக இடத்துல கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். ஏன்னா அந்த மாவட்டத்தை தான் அமைச்சர் மாண்புமிகு நம்முடைய வேளாண் துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்களும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி.வி. கணேசன் அவர்களும் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருந்தார்கள். இது சம்பந்தமாக நான் நேரடியாக என்னுடைய துறையினுடைய செயலாளர் அழைத்துக் கொண்டு டெல்லியில் 2 முறை சம்பந்தப்பட்ட மாண்புமிகு நிதின் கட்கரி அவர்களை சந்தித்து தனியாகவே கடிதம் கொடுத்தோம். ஏன்னா ரொம்ப நாளாக இந்த சாலை பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கு, அதன் மூலமாக விபத்துகள் ஏற்படுகிறது என்று சொன்ன அடிப்படையில் அவர்கள் அந்த கம்பெனியை கூப்பிட்டு டெர்மினேஷன் செய்கிறேன்னு ஒரு நோட்டீஸை அவர்கள் கொடுத்தார்கள். ஏன்னா நீ ரொம்ப தாமதமாக இருக்கீங்கன்னு டெர்மினேஷன் நோட்டீஸ் கொடுத்தார்கள். அந்த அடிப்படையில் அந்த வலியுறுத்தின அடிப்படையில் 2025 அது அந்த டெர்மினேஷன் பீரியட் முடியுது. அதுக்கு பின்னால் தான் அவங்க மீண்டும் புதிய ஒப்பந்ததாரர்களை அழைக்க முடியும். எனவே மீண்டும் அவர்கள் புதிய ஒப்பந்ததாரர்களை அழைத்து பேசினால்தான் டெண்டர் விட்டால் தான் அந்த பணிகள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இது 2வது பகுதியாக சேத்தியாத்தோப்பு முதல் சோழவரம் வரை 2018 திருவாளர்கள் நம்முடைய பட்டேல் என்கிற அந்த நிறுவனம் 50 கிலோமீட்டர் தூரத்தை 42.8 கிலோமீட்டர் பணிகள் இப்பொழுது முடிவிட்டு விட்டது. 3வது பகுதியாக சோழவரம் டு தஞ்சாவூர் வரை திருவாளர் பட்டேல் அந்த கம்பெனியை 2017 துவக்கப்பட்டு 48 கிலோமீட்டர் 44 கிலோமீட்டர் முடிந்து விட்டது. இன்னும் 2 மாத காலத்தில் இந்த 2 பகுதியும் முடித்து தருவதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஏன்னா அதையும் நாங்கள் கூடுதல் கவனித்து கொண்டு தான் இருக்கிறோம். இந்த முதல் கட்டம் என்பது மீண்டும் இன்னொரு கம்பெனிக்கு டெண்டர் விடப்பட்டு அதுக்கு பின்னால் தான் பணிகள் துவங்கப்படும். டெல்லிக்கு போகிற பொழுது மீண்டும் அதை வலியுறுத்தி அது விரைவில் வருவதற்கு வேண்டிய இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும். மாண்புமிகு உறுப்பினர்கள் நிறைய பேர் துணை கேள்வி கேட்குறீங்க. முடிந்த அளவுக்கு வாய்ப்பு தரப்படுகிறது. துணை கேள்வி கேட்கின்றவர்கள் அதிகபட்சமாக 5 செகண்ட் இல்லைன்னா 10 செகண்டுக்குள்ள அந்த கேள்வியை கேட்டால் மட்டும்தான் அதற்கு அனுமதிக்க முடியும். சில மாமன்ற உறுப்பினர்கள் ஒரு பிரச்சனையை சொல்ல வேண்டும் என்றால் 5வது வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு பாடம் எடுக்க ஆசிரியர் போன்று அதை விலாவாரியாக பேசிக்கொண்டே நீட்டிக்கொண்டே சென்றால் அனுமதிக்கவும் முடியாது, பல பேர் அதிலே பயன்படவும் முடியாது. அதே போல் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கு நிறைய விளக்கங்கள் அதை பற்றி தெரிஞ்சிருந்தாலும் துணை கேள்விகளுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பதிலோடு நிறுத்தி கொண்டால்தான் அதிகமாகவும் நிறைய பேர்களும் பயன்பட முடியும். அதோடு இன்று மிக முக்கியமான 2 துறைகள் நகராட்சி துறையும் உள்ளாட்சி துறையும் நிறையா பதில் இருக்கும் அமைச்சர்கள்ட்ட, அதெல்லாம் நம்ம வாங்க வேண்டியது இருக்கும். ஆகவே அதை 9:30 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கு, 10:30க்கு அந்த கேள்வி நேரத்தை நான் முடிச்சாகணும். ஆகவே அதை மனதில் வைத்து துணை கேள்வி மற்றும் மெயின் கேள்வி போட்டவர்களுமே அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று மாமன்ற உறுப்பினர்களும் மாண்புமிகு அமைச்சர்களுக்கும் நான் மீண்டும் ஒரு முறை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் ஐயப்பன் பேசலாம், இந்த அவையில பதிவு பண்ணலாம். அதை விட்டுட்டு ஐயப்பனுக்கு மை கொடுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை வணங்கி அண்ணன் OPS வழிகாட்டுதலோடு உசிலம்பட்டி நகராட்சி பகுதி இருவழிச்சாலையாக இருக்கிறது. அது உசிலம்பட்டி பகுதியில் அந்த இருவழிச்சாலை பகுதி ஏறக்குறைய ஒரு 20-25 திருமண மண்டபங்கள் மெயின் ரோட்லேயே இருக்கிறது. அது போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு பேரவைத் தலைவர்களாக அமைச்சர்களை கேட்டுக்கொள்வது புறவழிச்சாலை அமைத்து கொடுக்க கேட்டுக்கொள்கிறேன். அன்போடு கேட்டு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த ஆட்சியை பொறுப்பேற்ற உடனேயே நகரப்பகுதியிலே நெரிசல்கள் அதிகமாக என்கிற காரணத்தினால் புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் என்று அதற்காக பல நகரங்களை நாங்கள் அமைத்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு அவர் சொன்னதையே கேள்வியை நாங்கள் எடுத்துக்கொண்டு அதுக்கு சாத்தியக்கூறு இருக்கிறதா புறவழிச்சாலை அமைப்பது முடிவு செய்யப்பட்டு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு
அந்த பணிகளை எடுத்துக்கொள்வதற்கு இந்த அரசு முயற்சி செய்யும். மாண்புமிகு உறுப்பினர் எழிலரசன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்மளுடைய காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கீழம்பி செவிலிமேடு என்ற புறவழி சாலையை ஏற்கனவே கழக ஆட்சியின் பொழுதுதான் அது புறவழி சாலையாக அமைக்கப்பட்டது. அது 4 வழி சாலையாக அமைத்து தர வேண்டும் என்பதை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நன்கு உணர்ந்திருக்கக்கூடிய சாலை அது. எனவே அதை அமைக்க முன் வருவாரா என்று கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் புதியதாக ஒரு திட்டத்தை நிறைவேற்றினார்கள். அதாவது முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டம் என்கிற ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தப்பட்டு இந்த 3 ஆண்டு காலமாக இந்த 2 வழிச்சாலைகள் எல்லாம் 4 வழிச்சாலையாக இந்த அரசு அமைத்து கொண்டிருக்கிறது. அவர் சொல்லுகிற அந்த புறவழிச்சாலை என்பது ஒரு அத்தியாவசியமான சாலை தான். ஏன்னா நகரத்தை பொறுத்தளவுக்கு காஞ்சிபுரத்தில் நெரிசல் அதிகம். ஆனால் புறவழிச்சாலை மூலமாகத்தான் செய்யாருக்கே நாங்கள் எங்களுடைய மாவட்டத்துக்கே போக முடியும். அந்த சாலையை தான் அவர் குறிப்பிடுகிறார்கள். இந்த ஆண்டே அந்த சாலையை எடுத்துக் கொள்வதற்காக திட்ட மதிப்பெல்லாம் தயார் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டே அந்த சாலையை நிறைவேற்றுவோம். மாண்புமிகு உறுப்பினர் சின்னத்துரை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பெரம்பலூர் மானாமதுரை சாலையில் தஞ்சாவூரிலிருந்து புனல்குளம், கந்தரக்கோட்டை, ஆதனக்கோட்டை, பெருங்களூர் வழியாக புதுக்கோட்டை செல்லக்கூடிய சாலையில் விபத்துகள் அதிகரிக்கிறது. ஆகவே அதனை 4 வழி சாலையாக அமைத்து தர அமைச்சர் முன் வருவாரா என்பதை தாங்கள் வாயிலாக கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு தலைவர்களே, இந்த ஆண்டு விபத்துக்கள் எல்லாம் குறைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் முதலமைச்சர் அவர்கள் இந்த ஜங்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட் என்ற அந்த அடிப்படையில் அதற்காக தனி கவனம் செலுத்த சொல்லியிருக்கிறார்கள். ஏன்னா அதற்கு உரிய நிதியும் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார். ஒன்று, அது 2 வழிச்சாலையை 4 வழிச்சாலையாக முடியுமா என்று ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். பொதுவாக 4 வழிச்சாலைக்கு எப்படி நாங்கள் முக்கியத்துவம் தருவோம் என்று சொன்னால், போக்குவரத்து செறிவை வைத்துக் கொண்டு தான் 4 வழிச்சாலையை உருவாக்குகிறோம். ஏன்னா அந்த குறிப்பிட்ட செறிவு போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட்டுடைய அது இருக்கணும். அது இருக்குமே, ஆனால் இந்த ஆண்டே அதை பரிசீலிப்போம். மாண்புமிகு உறுப்பினர் ராமகிருஷ்ணன். மிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, தேனியில் இருக்கின்ற அந்த சாலையில் பொதுமக்கள், பக்தர்கள், சுற்றுலா பயணிகள் அதிகமாக பயன்படுத்துவதனால் போக்குவரத்து உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, தேனி ஆகிய நகர பகுதிகளில் பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள், பக்தர்கள் அதிகமாக பயன்படுத்துவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. எனவே உசிலம்பட்டியில் ஒரு புறவழிச்சாலையை துவக்கி அது பெரியகுளம் புறவழிச்சாலையோடு இணைக்கும் திட்டம் அரசிடம் உண்டா என்பதனை அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த சாலை என்பது NH ரோடு, தேசிய நெடுஞ்சாலை. இந்த சாலை இந்த 3 நகரத்துக்கும் புறவழிச்சாலை வேண்டும் என்று ஏற்கனவே திட்ட மதிப்பெல்லாம் தயார் செய்யப்பட்டு ஒன்றிய அரசாங்கத்தில் நிதி கேட்டு ஏற்கனவே நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். எனவே அதை தொடர்ந்து வலியுறுத்தி அந்த நிதிகளை பெற்று அந்த 3 நகரத்துக்கும் கட்டாயம் போட வேண்டிய நிலை இருக்கிறது என்று மாற்று கருத்தல்ல. இந்த ஆண்டே ஒன்றிய அரசாங்கத்தை வலியுறுத்தி அதற்கு நிதிகளை திரட்டி அந்த பணிகளை இந்த அரசாங்கம் கொள்வதற்கு ஏற்பாடு செய்யும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.